ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 23 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம், தை மாதம் 9ஆம் நாள். திதி பஞ்சமி, இரவு 1:46 வரை. பிறகு ஷஷ்டி. நட்சத்திரம் பூரட்டாதி, பகல் 2:32 வரை. பிறகு உத்திரட்டாதி. யோகம் பரீகம், பகல் 3:58 வரை. அதன்பின் சிவம். கரணம் பவம், பகல் 2:10 வரை. பிறகு பாலவம், இரவு 1:46 வரை. பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு புது பாதை தெரியும் நாளுங்க. வேலை தேடி அலைஞ்சவங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கிறதுக்கான அறிகுறி பலமா இருக்கு. அலுவலகத்துல உங்க மேல இருந்த சின்ன சின்ன அதிருப்திகள் மறைஞ்சு நிர்வாகமே உங்களை கொண்டாடுற அளவுக்கு சிறப்பா செயல்படுவீங்க. நீண்ட நாளா எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் பத்தி இன்னைக்கு நல்ல செய்தி காதுக்கு வரும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இன்னைக்கு சாயங்காலம் வெளியே போயிட்டு வருவீங்க. வீட்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும், சகோதரர்கள் வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா தலைவலி வந்து போகலாம். மத்தபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இன்னைக்கு நீங்க புதுசா எதை கத்துக்கிட்டாலும் அது மனசுல ஆழமா பதியும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கே உங்களுக்கு யோகமான நாளுங்க. குறிப்பா அப்பாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது வில்லங்கம் இருந்தா அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான திட்டத்தை தீட்டுவீங்க. மனசுல ஒரு விதமான அமைதி நிலவும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் காத்திருக்கு. கடையை விரிவுபடுத்தணும்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசாங்க தரப்பிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க படிப்புல எடுக்கிற மதிப்பெண் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்க எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமா அமையும். தைரியமா செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கே உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. வராதுன்னு நினைச்ச பழைய பாக்கிங்க வசூலாகும்.
பங்கு சந்தை, ரேஸ், லாட்டரி போன்ற விஷயங்கள்ல எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் நிதானம் தேவை. வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு சீதனம் அல்லது பொருள் வரவு உண்டாகும். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாளா இருந்த வயிற்று வலி அல்லது அஜீரண கோளாறு நீங்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். பெண்கள் இன்னைக்கு புது துணிமணி, ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவாங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வேலை இடத்துல கொஞ்சம் பணிச்சுமை இருந்தாலும் சாமர்த்தியமா சமாளிப்பீங்க. மறைமுக எதிரிகள் உங்க திறமைய பார்த்து மிரண்டு போவாங்க. இன்னைக்கு யாரையும் நம்பி ரகசியங்களை சொல்ல வேண்டாம். உங்க வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நாராயண பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கூட்டுத் தொழில்ல வெற்றி கிடைக்கிற நாளுங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட்டாளிகள் ரொம்ப அனுசரணையா நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி போல விலகிடும். காதலர்களுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து, கௌரவம் உயரும். புது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அங்க உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதுசா அறிமுகமாகிற நபர்கள் மூலமா உங்க தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். மேலதிகாரிகள் உங்க வேலைய பாராட்டுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உற்சாகமா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். மனசுல இனம் புரியாத ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். தயவு செஞ்சு யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா மேலதிகாரிகள் கிட்ட எதிர்த்து பேச வேண்டாம். மௌனம் காப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம்தான் பாதுகாப்பு. புதுசா எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு தொடங்க வேண்டாம். பண விஷயத்துல யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறத அறவே தவிர்த்திடுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் நீங்க அதை பெருசுபடுத்தாம விட்டுடுங்க. இன்னைக்கு இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு துணை நிற்கும். காலையில எழுந்ததுமே குலதெய்வத்தை வேண்டிட்டு அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துட்டு வீட்ல இருக்கிறது நல்லது. இன்னைக்கு பொறுமை காத்தா நாளைக்கு எல்லாமே சரியாகிடும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் அடங்குற நாளுங்க. உங்க திறமைய நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பழைய கடனை அடைக்க புது வழிகள் பிறக்கும். தாய்மாமன் வழியிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீண்ட நாளா இருந்த நோய் தொல்லைகள் விலகி புது தெம்பு கிடைக்கும். வேலையிடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. கடினமான வேலையை கூட சவாலா எடுத்து முடிப்பீங்க. உங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு பதக்கங்கள் குவியும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றியை தரும். தைரியமா செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கற்பனை வளம் சிறக்கும் நாளுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நாள்.
உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பஞ்சாயத்துகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய நடவடிக்கையால உங்களுக்கு பெருமை சேரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற திட்டமிடுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்துல நிதானமான லாபம் கிடைக்கும். புதுசா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அனுபவசாலிகள் கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திப்பீங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள உபசரிக்கிறதுலேயே நேரம் சரியா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வரலாம். அதனால சாப்பாட்டுல கவனம் தேவை. மத்தபடி இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷமாதான் போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் வலுவா இருக்கு. அதனால அம்மாவுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். வீடு, வாகனம் பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான பூமி பூஜை போடலாம். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் அது சுப செலவாத்தான் இருக்கும். வேலையிடத்துல குறித்த நேரத்துல பணிகளை முடிச்சு நற்பெயர் வாங்குவீங்க. மாணவர்கள் படிப்புல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ராத்திரி நேர பயணங்களை தவிர்த்திடுங்க. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு லேசான உணர்வு ஏற்படும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க உற்சாகமா இருப்பீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது சீட் பெல்ட், ஹெல்மெட் அணிஞ்சு போறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாளுங்க. எதையா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு நினைச்சா இன்னைக்கு அதுக்கு சரியான நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்க எழுத்தாற்றல், பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி, தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். சரியான ஓய்வு எடுத்தா சரியாயிடும். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணம் மழை பொழியிற நாளுங்க. உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. நகை, ஜவுளி வியாபாரம் பண்றவங்களுக்கு அமோகமான லாபம். புதுசா முதலீடு செய்யறதுக்கு இது ஏற்ற நேரம். குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகம் வசீகரமா தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள்
8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு ராசிக்குள்ளேயே சுக்கிரன் பலமா இருக்கறதால நீங்க ஜொலிப்பீங்க. உங்க தோற்றத்துல ஒரு மிடுக்கு இருக்கும், ஆளுமை திறன் வெளிப்படும். வேலையிடத்துல உங்க கை ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகள் நீங்க சொல்றத கேட்பாங்க. தடைபட்டு நின்ற காரியங்களெல்லாம் இன்னைக்கு விறுவிறுப்பா நடந்து முடியும். உடம்புல இருந்த அசதி நீங்கி புது தெம்பு பிறக்கும். தலைவலி, உடல்வலி எல்லாம் பறந்து போகும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. தொழில்ல இருக்கிற போட்டியாளர்களை திறமையா சமாளிப்பீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு. ஆனா கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. படபடன்னு பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. குடும்பத்துல அமைதி நிலவ விட்டு கொடுத்து போறது நல்லது. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படலாம். கையில இருக்கிற காசு கரையுதேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் செலவாகும். ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ராத்திரி நேரத்துல சரியான தூக்கம் இல்லாம போகலாம். மனச அமைதியா வச்சுக்க தியானம் பண்றது நல்லது. தொழில் ரீதியா சில ரகசியங்களை வெளியாட்கள் கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமா நல்ல செய்தி வரும். விசா, பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள் சாதகமா முடியும். வண்டி வாகனத்தை ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன ரிப்பேர் செலவுகள் வரலாம். வியாபாரத்துல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. இன்னைக்கு அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். இறை வழிபாடு மனசுக்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.